வணக்கம். எப்போவாச்சும் ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சு ஆனா பயத்தினாலேயே அதை மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்போம் இல்லையா? பயம் இல்லாம இருக்கிறது தான் தைரியம்னு நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா வைல்ட் கரேஜ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லுது. பயத்தை ஒரு எதிரியா பார்க்காம அதை நம்மளோட மிகப்பெரிய சக்தியா எப்படி மாத்துறதுன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். வாங்க, இந்த ஒரு அற்புதமான பயணத்தை நாம ஒண்ணு ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்கல. நாம வாழ்க்கை பூரா எதை ஒரு எதிரி மாதிரி பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கோமோ, அந்த பயம் ஒருவேளை நம்ம எதிரியே இல்லைன்னா அது நம்மளோட ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மள வளர்த்து விடுற ஒரு கைடா இருந்தா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் பேஸ்மெண்ட். ஓகே, இந்த புது ஐடியாவை பத்தி டீப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொய்ய உடைச்சே ஆகணும். அது என்னன்னா, தைரியத்தை பத்தி நம்ம தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமாங்க, இதுதான் அந்த பெரிய கட்டுக்கதை. அதாவது தைரியம்னா பயமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது. சினிமா ஹீரோ மாதிரி தைரியமான ஆளுங்களுக்கெல்லாம் பயமே வராதுன்னு நாம நம்புறோம். ஆனா இதனால வர பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் அச்சச்சோ நம்ம தைரியமான ஆளே இல்ல போல அப்படின்னு நினைச்சு அப்படியே நின்னுடுறோம். பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு தப்பான நம்பிக்கை நம்மள எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்குதுன்னு. சரி, பயம் இல்லாம இருக்கிறது தைரியம் இல்லைன்னா அப்போ உண்மையான தைரியம்னா என்ன? இங்கதான் வைல்ட் கரேஜ் அப்படிங்கிற ஒரு செம்மையான புது கான்செப்ட் உள்ள வருது. இது நம்ம யோசிக்கிற விதத்தையே தலைகீழா மாத்த போது பாருங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் இந்த முழு புத்தகத்தோட ஹார்ட்னே சொல்லலாம். லெஃப்ட்ல இருக்கிறது நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கிற பழைய யோசனை. பயம்னா எதிரி, சவால்னா ஆபத்து. ஆனா ரைட் சைட் பாருங்க, இதுதான் நமக்கு தேவையான விடுதலை. பயம் இருக்கா? ஓகே, பரவாயில்ல, ஆனா வேலைய செய். சவால்களை ஒரு த்ரெட்டை பார்க்காம அது நம்மள வளர்க்க வந்த ஒரு சான்ஸா பாருங்க. இந்த சின்ன மைண்ட் ஷிஃப்ட் போதும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட கொண்டு வர. இன்னும் சிம்பிளா சொல்லணுமா, வைல்ட் கரேஜ்னா என்ன தெரியுமா? உங்க நெஞ்சு படபடன்னு அடிக்கும், கை கால்லாம் உதறும். ஆனா அந்த பயத்தோடவே அதை தாண்டி ஒரே ஒரு அடி முன்னாடி வைக்கிறீங்க பாருங்க. அதுதான் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்க ஒரு ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட சுதந்திரத்துக்கும் பயன்படுத்துற கலை தான் இது. ஏன் இதுக்கு வைல்டு, அதாவது காட்டுத்தனமான பெயர் வச்சாங்க? இந்த கோட்ல அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. தைரியம்ங்கிறது எப்பவுமே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஸ்டைலா அமைதியா வராது. சில சமயம் அது ஒரு காட்டு விலங்கு மாதிரி நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம ஒரு மாதிரி சங்கடமா குழப்பமா மனசுக்குள்ள இருக்கும். அந்த வைல்டான சக்தியை அடக்க பார்க்காம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா ஹேண்டில் பண்றது தான் உண்மையான தைரியம். ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு தான் இந்த 7 ஸ்டெப் பிளான் இருக்கு. இது வெறும் தியோரி கிடையாது, இது ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட். நீங்க இன்னைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த முதல் 4 ஸ்டெப்பும் நமக்குள்ள நாம செய்ய வேண்டிய மாற்றங்கள். நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1, பயமும் தைரியமும் ஒன்னாதான் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2, டெய்லி ஒரு குட்டி சாகசி செயல் செய்யுங்க. 3, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தைரியமா ஏத்துக்கோங்க. அது பலவீனம் இல்ல, அதுதான் பலம். 4, உங்க மனசாட்சிக்கு உண்மையா நடந்துக்கோங்க. இந்த 4 விஷயமும் நம்மளோட இன்னர் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கும். பாருங்க, தைரியமான செயல்னா ஏதோ மலையை தூக்குற மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்ல. அது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மீட்டிங்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஆனா கேட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தோடவே நீங்க அந்த கேள்வியை கேக்குறீங்க பாருங்க, அதுதான் ஒரு வீரச் செயல். இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய தைரியத்துக்கான பில்டிங் பிளாக்ஸ். அடுத்த 3 ஸ்டெப்ஸும் நமக்கு வெளியில இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டை பத்தினது. 5வது, மெடிடேஷன் மாதிரி சில டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. 6வது, உங்களை நம்புற, உங்களை என்கரேஜ் பண்ற ஆளுங்க கூடவே இருங்க. 7வது, இது ரொம்ப முக்கியம், நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா முயற்சி செஞ்சீங்க இல்லையா, அதுக்காக உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. ஏன்னா இந்த தைரியமான பயணம் நீங்க தனியா போக வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே, நாம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தோம். தைரியம் பத்தின பழைய ஐடியாவை உடைச்சோம், ஒரு புது பார்வையை பார்த்தோம், அதுக்கான ஒரு டூல் கிட்டையும் பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறது? பதில் இந்த ஒரு நம்பர்ல தான் இருக்கு. 1, ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பெரிய மாற்றமும் பயத்தை மீறி நாம எடுத்து வைக்கிற அந்த ஒரே ஒரு துணிச்சலான முதல் அடியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க.
தைரியம்ங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டும் கடவுள் கொடுத்த வரம் கிடையாது, அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எப்போ அது வெளியே வரும்னா, அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பரவாயில்லன்னு நாம அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது, நாம டெய்லி ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன பயங்கள் தான் நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சான்ஸ். சரி, இந்த உரையாடல நான் இந்த ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன். இன்னைக்கு இப்பவே நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப துணிச்சலான ஸ்டெப் எது? அது ஒரு சின்ன ஃபோன் காலா இருக்கலாம், ஒரு கேள்வி கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்த ஒத்துக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அந்த ஸ்டெப்பை எடுங்க. ஏன்னா அங்க இருந்து தான் உங்களுடைய வைல்ட் கரேஜ் பயணம் உண்மையிலேயே ஆரம்பமாகுது.